அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி படித்தேன் பொய் உலகியல் நூல் என்றாய் நீயே படிப்பித்தாய் அன்றியும் அப்படிப்பில் இச்சையொழித்தேன் நான் முடித்தேனோ ஒழிப்பித்தாய் பின் உன் அடியே துணையென நான் உறுதியாக பிடித்தேன் மற்றதுவும் நீ விடுப்பித்தாய் இப்பேதையே நின் அருளை பெற்றோர் போல நடித்தேன் எம்பெருமான் ஒன்றும் நானே நடித்தேனோ அல்லது நீ நடிப்பித்தாயோ? ஓம் பெரியோர்களே, எல்லாம் அல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய தனிப்பெரும் கருதியினாலே, அதாவது மேடையில் பேச தெரியாதவர்கள் இருக்கலாம். ஒரு நாடகம் நடக்குதுன்னா போய் பார்க்க முடியாதவங்களும் இருக்கலாம், தப்பு இல்லை. கண்டிருந்தால் தானே பார்க்க முடியும், காது இருந்தால் தானே கேட்க முடியும். காது இருந்தும் கேளாமல் வந்தோம்னா தவறுங்கிறார் திருவள்ளுவர். நாமெல்லாம் காது கேட்காதவனை தான் செவிடன்னு சொல்றோம். திருவள்ளுவர் காது இருந்தும் எவன் நல்ல சொற்பை இவரை போய் கேட்கலே அவன் செவிடனுங்க. எத்தனையோ செவிடர்கள் இன்னைக்கு நாட்டில் இருக்கிறாங்க. காதிருந்தும் செவிடானேன் கண்ணிருந்தும் சூடானேன் சொல்லுவாங்க. கேட்பினும் கேளா தகைதவான், கேள்வியால் தோற்கப்படாத செவி. நல்ல கேள்விகளை கேட்காத காது இருந்து என்ன பண்ணுவாங்க? அதுபோல இவங்களுக்கு இந்த 54 வேலைகளே 50 சொற்பொழிவு. ஒரு சில இடத்துல வேலை மகனமந்திரம் மட்டும்தான் சொல்லுவாங்க, இங்கே சொற்பொழிவு நடக்குது. உங்களோட உயிருக்கு தேவையான செவி உணவு என்ன செய்யணும்னா, தினம் சாப்பிட்றவங்க 3 வேலையும் அது மனத்தை உண்டாக்கும். மனம் உண்டாகாது சாப்பிட்டா. செவி உணவு கேட்டீங்கன்னா உயிரில் இருக்கிற மனம் போயிடும். ஆணவம் கண்மம் மாயின்னு 3 மனம் இருக்கு. அந்த 3 மனம் ஓடி போயிடும். இதை கேட்கணும். அதுபோல இந்த நம்முடைய நாடு ஞானிகள் பிறந்த நாடு. ஞானிகள்னா யாருன்னா சண்டைக்கே வந்தாலும் ஏற்றி போக மாட்டாங்க. நீ அடிக்க வாரையா அடிச்சு வர. திருநாவுக்கரசர் ஏற்றா நின்றாரு, ஏற்று நின்றதில்லை. வாழ்ந்தார். அதனால அழகா பண்ணாரு. போருக்கு நின்றிடும் போதும் குளம் பொங்கலில் மணி விஞ்ஞானம். சண்டைக்கே நீ நிற்கிறதா? வா, ஓடி வந்துருக்கோம். பூரண ஞானம் பொழிந்த பொன்னாடே புத்தர் வீராளருள் பொங்கிய நாடு. போருக்கு நின்றிடும் போதும் குளம் பொங்கலில்லாத மணி விஞ்ஞானம். அதுபோல போருக்கே வந்தாலே அதை பற்றி அவர் கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா இல்லாமல் இறைவன் அவர்களுக்குள்ள இருக்கிறதுனால யாரு தீமை செஞ்சாங்க யாரு நன்மை செஞ்சாங்கன்னு அவருக்கு தெரியும். அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. இந்த திருநெல்வேலியிலிருந்து ஒரு அரசன் கடல்ல குளிக்கிறதுக்கு வந்தான். குளிச்சுட்டு போகும்போது தர்மபுராதீனத்துல குருஞான சம்பந்தர் ஒருத்தர் இருந்தார். தர்மபுராதீனம் ஒரு சின்ன மனம் கூட கட்டிட்டு இருந்தார்.
அவன் போகிற போது அந்த கோயிலில் மணி அடிச்சது. குதிரையில் போட்டு கோயில் மணின்னு சத்தம் கேட்டுது. மணி அடிக்கிற சத்தம் கேட்டு இறங்கி நின்று அப்படியே அங்கேயே நின்று கும்பிட்டாங்க. மந்திரி ரொம்ப விவரமான கூட வந்த மந்திரி, அரசு நீங்க அரசர், அந்த கோயில் மணி அடிச்சது அங்க இருக்கிற ஒரு பரதேசி பையன், அவனோட சாமியார், அவனோட ஆண்டி அந்த கோயிலை பூஜை பண்ணுறாங்க. நீங்க இறை கும்பிடலாமா, உங்களுக்கு கேவலமாக தேர்ந்தீங்க. அதுக்கு என்ன செய்யலாம்னா, என்ன செய்யறாங்க, மரத்தை தரமட்டமாக்க வேண்டியது. உடனே ஆளுங்களே விட்டு அந்த மரத்தை போய் இடையினாங்க. ஆளு போய் இடிச்சு தர்றாங்க. குருநாதர் ஒரு மூலையில் உட்காந்துக்கிறாரு. சிஷியரெல்லாம் போய் ஐயோ கூடு கத்துறாங்க. ஏப்பா என்ன என்ன அப்படின்னு குருநாதா, நம்ம மரத்தை இடிக்கிறாங்க. அது ஏண்டா நீ ஏண்டா அடைகிற, அது இடிக்கிறது இடிச்சு போற, நீ ஏன் அடைகிறதுக்கு என்னங்க, நம்ம மரத்தை இடிச்சா நம்ம எப்படி சும்மா இருக்க முடியும்? பைத்தியார போயெல்லாம் கிடைக்கும். இந்த மரத்தை நீயா கேட்ட, நீயா கேட்ட. இறைவன் ஆள் அனுப்பி கட்டி போய் சொன்னாரு. இப்ப ஆள் அனுப்பி இடிச்சுங்க. கட்டி கொடுக்கறதுக்கு ஆள் அனுப்பின இறைவனுக்கு இடிக்கிறதுக்கு ஆள் அனுப்பினார்ல. சரி, இந்த மரத்தை எதுக்கு இடிக்கிறான்னு உனக்கு தெரியுமாடா? இதை விட பெருசா கட்டி கொடுக்கறதுக்கு இடிப்பான்னு உனக்கு தெரியுமா? அப்படின்னாரு. அப்புறம் உடனே நீங்க ஒன்றும் கவலைப்படாது, இருக்கிற பரமேஸ்வரன் இருக்கிறாரு, எம்பெருமான் சிவபெருமான் இருக்கிறாரு, அவரோட பலகீனமானவர் இல்லை. ஈசன் பலகீனன் என்ற கால், அவன் ஒன்றும் கையால் ஆகாத ஆளா இருந்தால் நாம அழுது கிடக்கணும். அப்படியே முப்புறத்தை ஒரு சிரிப்பால் அழிச்சவன், முப்புறத்தை தீயால் அழிச்சவன்டா பார்வையினால சிரிப்பினால. தத்து மூதையில் மூன்றும் தடல்கிட முத்துமூரன் உயர்த்த பெருமான். அப்பேற்பட ஒரு சிரிப்பினால 3 ஊரையும் அடிச்சவன், 3 இரும்பு கோட்டை தங்கக்கோட்டை வெளியுள்ள தூத்துளா போட்டு சாம்பலா போட்டு அவன் இருக்கிற போது நீ ஏன் ஆளுங்க? ஈசன் பலகீனன் என்றக்கால் ஆலயத்தில் மோசம் வந்தன் என்று மொழியலாம். ஈசனை ஆக்குவதும் ஆக்கி அழிப்பதுமானால் நோக்குவதில் நாம் பிறரை வந்து அவனே ஆக்கிறது அழைக்கணும். அவனுக்கு தெரிஞ்சு பேசாம போக அப்படின்ட்டார். இந்த பெண்பா பாடல் உடனே இடிச்சா பாருங்க, எந்த இடத்துல கடப்பார் படுதோ, எந்த இடத்துல மண் வேட்டி படுதோ, அந்த இடத்துல தான் புகை வருது. அத்தனை பேர் மயங்கி விழுந்துட்டாங்க. மயங்கி விழுந்துட்டாங்க. ஒருத்தரை மட்டும் எடுத்து வச்சு ஓடினாங்க. அங்கே அரசகிட்ட அதே எல்லாரும் மயங்கி விழுந்துட்டாங்க. இந்த சாமியார் சாதாரணமான இல்லை, இவர் போய் சொன்னாலே அவர் ஏதோ ஒரு பாட்டு பாடினாரு, எல்லாரும் மயங்கி விழுந்துட்டாங்க அப்படின்னாங்க. உடனே அரசன் குதிரை ஓட்டி விட்டு வந்தான் வேகமாக வந்து சுவாமியினுடைய காலில் போய் சரணாகிதியை விழுந்து, சுவாமி தெரியாமல் செஞ்சுட்டாங்க, குற்றம் புரிதல் எனக்கு இயல்பே, குணமாயிக்கொள்ளல் உனக்கு இயல்பு, சிற்றம்பரமாய் சிறிய என் செப்பு முருகன் ஞாபகம், நான் செய்த குற்றத்தை மன்னிச்சடி சாமி, நான் ஏதோ தெரியாமல் செஞ்சுட்டேன், சொல்லாத ஒரு குற்றம், சிந்தனையாக ஒரு தோஷம், செய்த பொல்லாத தீவிரின் பார்வையில் பாவங்கள், புண்ணியனோர் அல்லாத கேள்வியை கேட்டு தீங்குகள் ஆயப்பட்டு எல்லா பிழையும் பொறுத்தல்வாங்க கேட்கிறாரு பட்டினத்தை. அந்த போது நான் தெரிஞ்சோ தெரியாமலோ எல்லாம் பொறுத்துருக்கேன். ஏன்னா என்னடா நீங்க என்னங்க மரத்தை என்ன பைத்தியாங்க, இந்த சின்ன மரத்தை இருந்தா உன்னால இதை விட எத்தனை பெரிய மரம் கட்ட முடியும், அவனை வசதிகள் உனக்கு இதுக்கேடா ஆகுது அப்படின்னாரு. இப்ப இருக்கிற தர்மபுர ஆதீன கட்டணம் அவங்க கட்டி கொடுத்துருவாங்க. அவங்க
மடத்திடுச்சானா ஏதாவது அழுதானா? பாரதியார் ஏன் பாட மாட்டேன் இந்த மாதிரி? போருக்கு நின்றிடும் போதும் பொங்கல் இல்லாத அமதி விஞ்ஞானம். எந்த விதமான அமைதியா இருந்தால் அதான் ஞானிகளுக்கு ஒரு சிறப்பு. அதுபோல கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் எப்படி பாருன்னு சொல்லுவாங்க. பத்தாயிரம் பாட்டு பாடினவர் கம்பர். கம்பரை போல 10 கம்பர் வந்திருந்தாரு தமிழ்நாட்டில். 10 கம்பர். திருவாரூரை ஆதீனத்திருந்தவன் மகாத்மா மீனாட்சி பிள்ளை 1,00,000 பாடல் பாடணும். அவர் 10 கம்பர்னே பேர். அந்த கம்பருடைய பாட்டுக்கு 1000 பொண்ணு கொடுத்தாங்க. ஒருத்தர் மேல ஒரு பாட்டு பாடுறாரு. 1000 பொண்ணு. ஒரு அம்மா ரொம்ப ஏழை. ஏதாவது கிட்ட நகை எல்லாம் வித்து ரூபாய்க்கு 1 பவுன். அந்த காலத்தில் இப்போ 1 ரூபாய்க்கு 100 பவுன். அந்த காலத்தில் 1 ரூபாய்க்கு 100 பவுன் வித்துருக்கேன். ஒரு 500 பவுன் சேர்த்து வச்சுட்டு கம்பரை எப்போ வருவார் எதிர்பார்த்துருந்தான். அந்த வழியாக போனார். சுவாமி வாங்க சார் எங்கள் வீட்டுக்கு கூட்டி போனார். கூட்டி போய் என் மேலே ஒரு பாட்டு பாடுங்க அப்படின்னாரு. உடனே அவர் என்ன பண்ணாரு, 500 பவுனை வாங்கிட்டு தண்ணீரும் காவிரியே தார்வேந்தன் சோழனே மன்னாவதும் சோழ மண்டலமே. அம்மா நீ 500 பவுன் தான் கொடுத்துருக்க, அரை பாட்டு தான் பாடுறேன், அரை பாட்டு தான் பாடுறேன். முழுப்பாட்டு பாட்டுக்கு இன்னும் 500 பவுன் சேர்த்து. சரி சார் போயிட்டு போது நீங்கள் பாடுற பாட்டு மறந்துடுவேன், இந்த சிவத்துக்கு எழுதி வச்சுட்டு போயிருந்தேன் அப்படின்னாரு. ஒரு கறிக்கட்டை எழுதி வந்து எழுதிட்டார். தண்ணீரின் காவிரியே தார்வேந்தன் சோழனே மன்னாவதும் சோழ மண்டலமே எழுதிட்டு போயிட்டார். அதுக்கு பிறகு 10 நாள் கழிச்சு ஔவையார் அந்த வழியாக போனார். ஔவையாரை கூட்டிகிட்டு போய் திடீர்னு உட்கார வச்சு எல்லாம் கூடு கம்புக்கு கேழ்வரை கூடு போட்டு மோர் போட்டு கரைச்சி நார்த்தங்காய் ஊறுகாய் கொடுத்து சாப்பிட சொன்னாங்க. ஏம்மா என்ன இப்படி எழுதிக்கல அப்படின்னு கேட்டாங்க. பாட்டி இப்படி கம்பு 1000 பவுன் கொடுத்தா ஒரு பாட்டு போட வரமா, 500 பவுன் கொடுத்தேன் நான், அரை பாட்டு பாடிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொன்னான். அப்பையார் அதை நிறைவு செஞ்சாங்க. தண்ணீரும் காவிரியே தார்வேந்தன் சோழனே மன்னாவதும் சோழ மண்டலமே பெண்ணாவாள் இத்தனிச்சீர் பெண்பாவது தனிச்சீர் அம்பர் சிலம்பி அரவிந்தர் தானணியும் செம்பொன் சிலம்பே சிலம்பேனா. ஐயோ அவருக்கு உடல் முழுவதும் நகையா பூத்து கொடுத்தது. இந்த காது தொங்குது, மூக்கு தொங்குது, கையில் தொங்குது, இடுப்பு தொங்குது, உடம்பு பூரா நகையா தொங்குது. பூரா செம்பொன்னால் நகை நவரத்தினங்களா தொங்குது. அதனாலதான் ஔவையாரு கூடுக்கும் பாடி உப்புக்கும் ஒப்பிக்கும் ஒரு கவிதை. நான் கூடுக்கும் பாட உப்புக்கும் கூட நான் ஒரு பாட்டு பாடுவேன். கூடு கொடுத்தா அது ஒரு பாட்டு பாடுவேன். அந்த கூடுக்கு உப்பு பத்தலைன்னா கொடுத்தா அது ஒரு பாட்டு பாடுவேன். அதனாலதான் அறத்துக்கு அவ்வையன்னு பேரு. இந்த புகழ் எங்க பார்த்தாலும் பரவி போச்சு. இந்த ஔவையாரு கம்பெனி செஞ்ச வேலை. இந்த ஔவையாரை எப்படியாவது மட்டும் தட்டணும், இவளை விடக்கூடாது அப்படின்னு ஒரு ஆத்துக்கரையில் 2 பேரும் சந்திச்சாங்க. ஆத்துக்கரையில் சந்திச்ச உடனே இவனை அடின்னு கூப்பிடுவோன்னு அவனுக்கு ஆசை. மனைவியான போச்சு அடின்னு கூப்பிடலாம், என்னுடைய போடி வாடகைலாம் இவன் கொஞ்சம் சொல்லலாமா. உடனே இவன் என்ன பண்ணா 4 இலை பந்தல் அடி 1 கால் அடினார்.
அடியில் ஒரு காலம் அது என்ன ஆராக்கீரை. ஆராக்கீரை தெரியுமா உங்களுக்கு? ஆற்றுல நிறைய மண்டி கிடக்கு. ஆமாம், அதை பார்த்துட்டு வந்து சாப்பிட்டு பாருங்க, அந்த ருசியாக இருக்கு. அப்படியே சூழ்நா அவ்வளோ நல்லா இருக்கு ஆராக்கீரை. 4 இலை 10 இலை இருக்குது, 4 இலை இருக்கு. அது இப்போ மற்ற கிளைகளை எல்லாம் ஒன்றும் வராது. அடியில் ஒரு கால் இருக்கு, அவ்வளோதான். என்ன என்னை அடின்னு சொல்லணுங்க அப்படி பாருங்கடா நீ அப்படி அவன் சொன்னா பாருங்க. 8.25 லட்சணமே யமனேரும் பரியே மட்டில் பெரியம்மை வாகனமே கூரையில்லா வீடே குலராமன் தூதுவரே ஆரையடா சொன்னாயதுன்னா. ஏங்க இது ஏன் இந்த நம்ம பாட்டு பேசாம போய் இத்தனை திட்டு வராவோ? 8.25 லட்சம் என்ன? 8க்கு தமிழ்ல ஆனா தமிழ் எழுத்து பல பேருக்கு தெரியாம இருக்கலாம். கா போட்டா 1, ஊ போட்டா 2, அது 8 போட்டா ஆனா. கா 1 அதாவது காலு அரை முக்கால் இருக்கிற கணக்கு. அதுல காலுக்கு வா போடணும். வா போட்டா காலு. அப்ப 8க்கு ஆனா. ஆனா வானா லட்சணம். என்ன லட்சணம்? அவரை சில வேகருக்கு இப்படி திட்டலாம். 8.25 லட்சணமே யமனேரும் பரியே யமனுடைய வாகன எருமைக்கிடாவே மட்டில் பெரியம்மை வாகனமே பன்றி. பெரியம்மை வாகனம் பன்றி. மட்டில் பெரியம்மை வாகனமே கூரையில்லா வீடு. கூரையில்லா வீடுனா குடிச்சவரு குட்டிச்சவரு குலராமன் தூதுவரு குரங்கே ஆரையடா சொன்னாங்க. நீ யாரையடா சொன்னேன்னு ஒரு அர்த்தம். நீ சொன்னது யாரை ஆராக்கிறீடாங்கிற பதில். அடனா அடகுனா கீரைன்னு அர்த்தம். அது கடைக்குறை. அடகுங்கிற சொன்னா அட இன்னைக்கு ஆரையடா சொன்னா அது கம்பனுக்கு உயிர் போற மாதிரி இந்த கிழவி நாம என்ன ஒரு வார்த்தை சொல்லி இத்தனை மொத்தம் வாங்கி தலையில கட்டிடணுமே, இதெல்லாம் தேவையா அப்படின்ட்டு அவருக்கு தான். அப்போ ஆனவா பல பேருக்கு கவிக்கு புலமே ஆனவா அழிவே. அப்படியே நம்ம எத்தனை பாட்டு பாடுகிறோம், நம்மளை போய் இப்படி திட்டான இந்த கிழவி அப்படின்ட்டு இன்னும் அப்புறம் ஆன வழியில் ஒரு இடத்துல உட்காந்துட்டான். ஒரு வயலோரத்தில் போய் வேப்பத்தினால உட்காந்துருந்தான். அங்கே ஒரு ஏற்றக்காரன் தண்ணி இறச்சேன். தண்ணி ஏற்ற வைக்கிறது. ஏற்ற பாட்டுன்னு ஒரு பாட்டு இருக்கு. அவன் பாடுனான். மூங்கில் இலை மேலே தூங்கும் பனி நீரே தூங்கும் பனி நீரை வாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்ற நீட்டிட்டு போயிட்டான். இன்னொரு வார்த்தை போடணும், அப்பதான் பாட்டு முடியும். இது என்னடா மூங்கில மேல பனி நீர் தூங்குது. தூங்குற பனி நீரை யாரா வந்து வாங்க போறாங்க அப்படின்னு சொல்லி கம்பம் போட்டு பிச்சுக்கிறான் தலைய. தலையில இருக்கிற முடிய பூரா பிடிக்க வச்சுட்டான். என்ன இனிமேல் நாம கவிஞனே வெளியே சொல்லக்கூடாதுங்கிற ஏத்த பாட்டுக்கு எதிர்பார்க்கலையே ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அவன் இப்படி பண்ணிட்டு போயிட்டானே, அவன் போயிட்டான் சொல்லிங்க இருக்கு. அவன் வர வரைக்கும் காத்து உட்காந்துக்கிறான். அடுத்து அதுக்கு வார்த்தை என்ன சொல்லுவாரோன்னு பார்க்கறதுக்கு. மூங்கில் இலை அப்புறம் வந்து ஏற்றத்தை பிடிச்சான். மூங்கில் இலை மேலே தூங்கும் பனி நீரே தூங்கும் பனி நீரை வாங்குங்கதிரோனே. கதிரோனேங்கிற சொல்ல அவனால போட முடியல. அப்புறம் போய் அவன் மன்னிப்பு கேட்டான்ப்பா, இன்னையிலேருந்து நான் செத்து போனேன். நானுங்கிற ஒரு ஆளே இல்லை. எல்லாரையும் அந்த எண்ணம் வரணும். எல்லாம் நான் தானே நம்ம நாசமாக்குறதே நான் தான். நான் எனக்குடலும் நாசச்சரீரம் அப்படிங்கிறார் தாய்மானவர். சிவஞான சித்தியார் சொல்வதே, நான் செய்தேன் பிறர் செய்தார் என்னது யான் என்னும் இப்புகனை
இப்படி இவ்வளவு கோணம் இருக்கிறாங்க. நான் செய்தேன் பிறர் செய்தார் என்னது யான் இப்படி வளைஞ்சிருக்கு. இது நேரா நிமித்தம். நான் செய்தேன் பிறர் செய்தார் என்னது யான் என்னும் இக்கோணை ஞான எரியான் திருப்பி நிமிர்த்து தான் செவ்வே நின்றிட அத்தத்துவன் தானே தனையளித்து உழைப்பான். கடவுள் வந்து உங்களை சாப்பிட்டுருவாருங்க. அப்புறம் கடவுள் உங்களை சாப்பிட்டா நீங்க அசைவ நினைச்சிடாதீங்க. உடம்ப முழுங்க மாட்டாரு. திருவாசகத்துல 51 பதிகத்துல உயிருண்ணி பதிகம்னு ஒரு பதிகம். 51 தலைப்பு, 51 இடத்துக்கு 51 அச்சரம். அது யோகம் படிச்சவங்களுக்கு தெரியும். மூலாதாரத்தில் எத்தனை இடத்து, மணிபூர் எத்தனை இடத்து, சுவாமி ஒரு இடத்து எத்தனை கணக்கு இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு வேண்டியதில்லை. 51 பதிகம். அதுல உயிருண்ணி பதிகம்னு ஒரு பதிகம். அந்த உயிரை இறைவன் வந்து எப்படி பாருன்னா தண்ணி பக்கம் பழம் பழத்துன்னு தான் தெரியுமா? பழம் பழத்துன்னு தான் தெரியும். இப்போ பழம் இருக்கிற வாழைப்பழம் இப்படிங்கிற வச்சுங்களேன். வாழைப்பழம் அது என்ன பண்ணுவாங்க? இப்படி எடுத்து ஒன்றா இருப்பாங்க, இப்படி இருப்பாங்க, இப்படி இருப்பாங்க, மூணாவது வச்சுருவாங்க. பெரும்பாலும் வாழைப்பழம் சாப்பிட்ருப்போம், மூணாவது இருப்பாங்க. நீ பாருங்களேன். அது என்ன அர்த்தம்னா ஆணவம், கர்மம், மாயை மூணையும் உதிச்சாச்சு. மூணையும் உதிச்சாச்சுன்னா பழம் தனியாக நிற்குது. இந்த கையை என்ன செய்யணும்னா, நாங்கள் அன்றைக்கு கூட சொன்னோம், எந்த இருட்டில் நீங்கள் சாப்பிட பாருங்க. அமாவாசை இருட்டில் சாப்பிடுங்க. அமாவாசை இருட்டு சாப்பிடு. 100 அமாவாசை இருட்டு ஒன்றாம் சேர்ந்த இருட்டில் சாப்பிடு. இந்த கரெக்டாக கையிலே கையில் எடுத்தீங்கன்னா கை விட்டு வாயிலே வச்சு பாயிண்ட் டு பாயிண்ட் ஒரு துணி மாறாது. மூக்கிலேயோ கண்ணிலேயோ கொண்டு திணிக்காது. இந்த பழம் ஊசிரிக்கிற போது வாய் சும்மா இருக்குமா? வாய் திறந்து உள்ள கொட்டி வச்சோம்னா ஒரு கட்டிங் மாஸ்டர் அவன் அதால வெட்டி எடுத்துக்கணும். வெட்டி எடுத்தா பழம் உள்ள போயிடும். உள்ள போன உடனே தமிழ்ல சிறப்பு நகரம்னு ஒரு நகரம் இருக்கு. திருஞான சம்பந்தர் சீர்காழியிலே சிறப்பு நகரத்திலேயே ஒரு தேவாரம் படிக்கிறார். ஒழுகலறி தழி கழியில் ஒழியுலகு பழி பெருகு வழியை நினையா முழுதுடலில் எழுமணிர்கள் தழுபுமுனி குழுவினோடு கழுவி சிவனை தொழுதுலகில் இழியும் மனம் அழியும் வகை கழுப்பு முறை கழுமணல் நகர் பழுதெளிர எழுது மொழி தமிழ் விரகன் வழி மொழிகள் மொழி தகையவே. இந்த பாட்டை இந்த நகரம் சில பேருக்கு வராது. வாழைப்பழம்ங்கிற வாழைப்பழம் தான். இதுனா வந்தீங்கன்னா புயக்க வந்தேன். புயக்கம் அவனை கோயில் படிக்கணும். எப்படி படித்தான்? இந்த சிறப்பு நகரம் என்ன செய்யணும்னா பழம் உள்ள போயிடுது. இந்த சிறப்பு நகரத்தை எப்படி உச்சரிக்கிறதுன்னு தொல்காப்பியர் சொல்றாரு. நுனி நா அணரி இந்த முனை நாக்கு மேல ஏறணும். முனை நாக்கு மேல ஏறி மேல இருக்கிற அன்னத்துல போய் அது படணும். அன்னம் வருட நுனி நா அணரி அன்னம் வருட ரகாரம் பிரகாரம் பிறக்கும். அப்படி எழுத்து பிறப்பில சொல்றாரு. இந்த ரா அப்படின்னு சொன்னீங்கன்னா பாருங்க, அந்த பழத்தை உள்ள பிடிச்சி தள்ளும். அது அந்த பழம் தாக்கிற பழம் உள்ள போகுங்க. நாட்டு சொன்னா வெளியே வராது. சரி, பெருசானது எப்படி போகும்? ரொம்ப பெருசாட்டா எப்படி உள்ள போகும்? ஒன்றும் பயப்படாது. கடைசிகளுக்கு 2 மாத்திரை கூட்டி போச்சா இல்லையா? தமிழ் மொழியில ஒவ்வொரு வார்த்தையை எப்படி வச்சு உருவாகிக்கிறாங்க நினைச்சு பாருங்க. அதனால்தான் வள்ளல் பெருமான் பாடினாரு, மெய்யடியார் நம்மையெல்லாம் வாழைப்பழம் போல விழுங்குகின்ற தேவே. மெய்யடியார்கள்னா இறைவன் வாழைப்பழம் எப்படி விழுகிறாங்க? எப்படி அவங்க என்ன பண்ணவங்க? ஆணவம் கண்மம் மாயை மூடி பிச்சு எரிஞ்சவங்க. அப்புறம் இறைவன் வந்து சாப்பிடுவார். எங்ககிட்ட இங்க ஒரு அன்பர் வந்தார். வடலூர்ல இருந்து ஒரு 10 பழம் வாங்கிட்டு வந்தாரு.
பழத்தை வச்சுருக்காரு, சாப்பிடுங்க. இல்லைங்க, சாப்பிடுதான் தினம் சாப்பிட்றதாச்சே, கூட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு போகலாம் வந்தீங்கன்னாரு. சரி, அதனால் பேசுங்க. வள்ளலார் நாம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை ஆயிடலாம் சொல்கிறாரு. ஆக முடியுமா? சைவ சித்தாந்தமெல்லாம் இறைவனுடைய திருவடியில் நேரம் போய் சிவன் உயிர்கள் எல்லாம் ஆண்டவனுடைய திருவடியில் தான் போய் அடியும். சிவானுபூதியை அனுபவிக்கும். வள்ளலார் சொல்றாரு, நான் அவனானேன் என்று உதூது சங்கே. நான் அவனானேன் என்று உதூது சங்கேங்கிறா, அருஜோதியானேன் என்று அறையப்பா முரசு, அருளாட்சி பெற்றேன் என்று அறையப்பா முரசு, மறுப்பியார்வு தீர்த்தேன் என்று அறையப்பா முரசு, மரணந்த விட்டேன் என்று அறையப்பா முரசு. இதெல்லாம் நடக்குமான்னு கேட்டாரு. அப்புறம் அந்த பழத்தை ஒன்று எடுத்துனாங்க. அந்த பழத்தை முன்னாலே தின்னோம். தின்ன உடனே சொன்னோம், ஐயா இந்த பழம் சாப்பிட்டுக்கணும். இந்த பழம் சிவபிரகாச சாமி ஆகுமா ஆகாதா? ஆகுமா ஆகாதா? ஆகிப்போச்சுல. என்ன இவ்வளவு சீக்கிரமா சொல்லி போட்டீங்க? என்ன எவ்வளவு சீக்கிரமா சொல்லணும்? உண்மைதையா சொல்லணும். அப்ப ரெண்டாவது அந்த அந்த பழத்தை மறுபிறவி உண்டுமா? ரெண்டாவது அந்த பழமாய் வருவாரு. மரணமே கிடையாது. மரணம் ஆண்டவன் முடிஞ்சிட்டார், அப்பதான் அது மரணம். அது போல நீங்க ஓயாம இறைவனை நினைச்சீங்கன்னா, ஊற்றழும் கண்ணீரனால் உடம்பு நனைஞ்சதுன்னா இறைவனுடைய அறையில் வருள் அடையலாம். மணிவாசன் சொல்றாரு, ஓயாதே உருவார் உள்ளிருக்கும் உள்ளானே. ஓயாம நினைக்கிறாங்களே யாரு? அதாவது நெக்கு நெக்கு நினைப்பவர் நெஞ்சுளே புக்கு நிற்கும். ஓயாம நெக்கு நெக்கு நினைக்கணும். அது கூட புக்கு நிற்பானா, உள்ள போய் புகுந்து நிற்பானா? அந்த அன்பு இல்லாம கொடுப்பவர் தன்னை லிங்கத்து மேல புகை போடுறான்னா இந்த சாமியை ஒதுக்கி நின்று வேண்டி கொடுப்பாரா? அடத்து பயில ஒரு அன்பா போடக்கூடாதா? ஒக்கம் மிக்கவர் பூமம் நீரும் கண்டு நக்கு நிற்பன் அவர் தம்மை நாணியே. திருநாவுக்கரசர். அதுபோல கம்பருடைய பெருமையை ஏன் சொன்னோம்னா, இந்த சில பேர் பந்தல் போடுவாங்க. பந்தல் பந்தல் போடுறதுல என்ன வேணும்? களி வேணும், கீத்து வேணும், கயிறு வேணும், அந்த குச்சியெல்லாம் நடுற கிடப்பாறை வேணும், அப்புறம் மேலே ஏறி கட்டுறதுக்கு ஆள் வேணும். இதெல்லாம் வேணும். இந்த தானே பந்தல் போட முடியும். இதெல்லாம் ஒண்ணுமே இல்லாம பந்தல் போடணும். ஆடிட்டர் ஆடிட்டர் ஒண்ணுமே வேண்டியதில்லை, பந்தலை போட்டுருவாங்க. அதுபோல கம்பரு ஒரு சித்திரம் எழுதுறதுன்னா என்னென்ன வேணும்? சித்திரம் எழுதுறதுன்னா அதுக்கு ஒரு பேப்பர் வேணும், அதுக்கு ஒரு தூரிகை வேணும். தூரிகைனா பிரஷ், பல்லு விளக்கிற விளக்குமாறு, பல்லு விளக்கிற ஒரு விளக்குமாறு கண்டுபிடிச்சு அது விளக்கிறது தான். அது என்ன விளக்குமாறு தான். பிரச்சனைதான் தமிழ் ஆங்கிலம், தமிழ்ல விளக்குமாறு தான். வீடு கூட்டுறதுக்கு தான் விளக்குமாறு அந்த காலத்தில் வச்சுருப்பாங்க. வீடு கூட்டுறதுக்கு, வாசல் கூட்டுறதுக்கு. இன்னும் கூட வாசல் கூட்டுற விளக்கு மாற்ற கொண்டாந்து வீடு கூட்ட மாட்டாங்க. வீடு கூட்டுற விளக்கு மாற்ற கொண்டு போய் வாசலை கூட்ட மாட்டாங்க. ஒரே மனித ஏன்னா, அதாவது ஆளு மேலும் பல்லுக்குள்ள அதெல்லாம் இந்த காலத்தில் தானே இல்லை. அது வேண்டியதில்லை, அது சொல்ல வேண்டியதில்லை. ஆளு மேலும் பல்லுக்குள்ளி 4 2 சொல்லுக்குள்ளின்னு அப்படி சொல்லி வச்சாங்க. 4ன்னா 4 யாரு, 2ன்னா திருக்குறள், சொல்லுக்கு உறுதி. 1330 குறளை நீங்க படிச்சுட்டீங்கன்னா எந்த மேடையில ஏறி பேசுறாங்க, எந்த மேடையில ஏறி பேசணும். 1330 அருங்குறளும் வாயிரத்தினோடு பகர்ந்ததற்பின் போயொருத்தர் வாயேற்ற நூல் உலகம் மண்ணு தமிழ் புலவராக வீட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அதுபோல பேப்பர் வேண்டியதில்லை, பெயிண்ட் வேண்டியதில்லை, பேனா வேண்டியதில்லை,
கம்பரை ஒரு சித்திரம் போட்டு அது நிறுத்துறாரு பாருங்க. ஒண்ணுமே இல்லை அவர்கிட்ட, ஆனா அந்த சித்திரத்தை போட்டாரு. கம்பராமாயணம் நடந்த காலம் ரொம்ப காலத்துக்கு முன்ன. வால்மீகி எந்த காலத்துல அந்த கால ஆராய்ச்சியெல்லாம் நாங்கள் போகுது. கால ஆராய்ச்சியும் பண்ணக்கூடாது. கால ஆராய்ச்சி பண்ணணும்னா பக்தி போயிடும். இவர் எந்த காலத்தில் வாழ்ந்தவன்னு ஆராய்ச்சி பண்ணா பக்தி ஓடி போயிடும். ஆராய்ச்சியே பண்ணக்கூடாது. அதான் சாமி இருக்கல, சாமி வீட்டு திருப்பி பூட்டு திறந்துங்க. அந்த பூட்டு எப்ப செஞ்ச உனக்கு என்ன? எத்தனை வருஷம் கூட செஞ்ச உனக்கு என்ன நடக்கும்? இந்த பூட்டி சாமி எப்போ பண்ணி போற உனக்கு என்ன பூட்டு திறந்து உள்ள போய வேண்டியதானே? அதுதான் ஆராய்ச்சி பண்ணா ஓடி போயிடக்கூடாது, பக்தி ஓடி போயிடும். அதுபோல ராமன் முடிச்சு விட்டெல்லாம் இழந்து தாயாருடைய வாக்கை கேட்டு வாக்கினால் வரம்பு தர பெற்று நீ போய் ராம 14 வருஷம் காலாளவனே என் மகன் நாளாள வேணும் நீ போன்ட்ட. அதெல்லாம் கேட்ட உடனே மரபுரி வரைச்சிட்டு சீதை, ராமன், லட்சுமணன் 3 பேரும் வர்றாங்க. கங்கை ஆத்தங்கரைக்கு வந்தாங்க. கங்கை ஆத்தங்கரைக்கு வந்தாச்சுன்னா அங்க தங்குறாங்க. சுத்தமா துடியல் துடினா துடினா நடராஜ கையில் வச்சுக்கிறார் பாருங்க. தோற்றம் துடியதனில் முடி உடுக்க. இந்த சாமக்கோடாக்கி வச்சுக்கிறான் பார்த்தீங்கன்னா, சாமக்கோடாக்கி அந்த உடுக்க. வேடர்கள் எல்லாரையும் அந்த உடுக்கி இருக்கும். ஒருத்தரும் கூட இருக்கிறது இல்லாம இருக்காது. ரொம்ப தூரத்தில் இருக்கிற கூப்பிட கதை அடிச்சாருன்னா அவ்வளவு தூரத்தை கேட்கும். அதுபோல துடியல்னா இன்னொரு சுறுசுறுப்பானவன், சோம்பலே அவனுக்கு இருக்காது. ரொம்ப துடிடாவன், துடிக்கிறான்டா குடுறாவன் அப்படிம்பாங்க. துடி துடியன் நாயினன். நாய் கூட 10 பாஞ்சு நாய் வேட்ட நாய்கள். ஒரு இறைவனை பார்க்க போற போது நாய் கூட கூட்டி வர்றது. துடியன் நாயினன், நன்றியுள்ள ஜீவனுங்க நாய். அதனால தான் பகவான் தனக்கு காவலுக்கு நாய் வச்சுக்கிற மனுஷன் வைக்கல, இவன் நம்பக்கூடாது. துடியன் நாயினன் தோல் செருப்பு ஆர்த்த பேர் அடியன். தோல் செருப்பு அந்த காலத்திலேயே தோல் செருப்பு யார் தைச்சு கொடுத்தாங்க? அதெல்லாம் இல்லை. ஒரு தோலை சதுரமா வெட்டுவாங்க, காலை நடுவு வைப்பாங்க, சுத்தி சுருட்டி காலோட போட்டு கட்டிடுறது. அவ்வளவுதான். அந்த செருப்பாக தூங்கினாலும் எங்க போனாலும் செருப்பு கூடவே இருக்கும். நம்முடைய பாண்டிச்சேரியில் ஒரு மடம் இருக்கு. பாண்டிச்சேரியில் அம்பலத்தாரையார் மடம் தான் அதுக்கு பேரு. அந்த மடத்துக்கு யாருக்கு முடிச்சு விட்டுறாங்களோ, முடிச்சு விட்டுற அன்னைக்கு சாமியாருக்கு கொண்டாந்து ஒரு திருவடிய ஒரு செருப்பு கொண்டாந்து காலில் மாட்டுவாங்க. அந்த செருப்பு மரத்தால் ஆனது, அது பாதகின்னு பேரு. அவர் உயிருள்ள வரைக்கும் அந்த செருப்பை கட்டக்கூடாது. இன்னைக்கு அந்த தலைமுறையில் இருக்கு. ஏன்னா அம்பலத்தில் ஆடுற மடம் அது. அரங்கில் ஆடுற மடமா இருந்தா, அரங்குன்னா இது மாதிரி இடம். அம்பலத்தில் ஆடுறதுக்கு அப்புறம் அது எப்படி தரையில படுக்காது? இட வீட்டுக்கு போனாலும் சரி, கல்யாண வீட்டுக்கு போனாலும் சரி, கோயிலுக்கு போனாலும் சரி, எங்க போனாலும் சரி, அவர் அந்த செருப்போடு தான் போகணும் இன்னைக்கு. அதனாலதான் நம்ம சொல்றாரு, தோல் செருப்பு அவன் காசு இருக்குன்னு சொல்ல. தோல் செருப்பு ஆர்த்த பேர் அடியன். ஆர்த்தனா போட்டு கட்டுறதுன்னு அர்த்தம். அடினா ஆண்டவருடைய பாதம், ஆறுனா போட்டு கட்டுறது, சேர்ந்தது. தோல் செருப்பு ஆர்த்த பேர் அடியன் துடியன் நாயினன். தோல் செருப்பு ஆர்த்த பேர் அடியன் அல்லரின் தன்னை நிறுத்தினான். அல்லுனா இருக்குதான், எல்லுனா பகல், அல்லுனா இருக்கு. அல்லின்னு ஒரு பூ பூக்கு இரவுல. அந்த பூ ஏன் அல்லின்னு வேணா இரவுல பூக்கிறதுனால தான்.
அதுக்கு அல்லிலே பேர் வச்சுக்கிறாங்க. அல்சென்ன தெரிந்தன நிறுத்தினான், நெடியதானை நெருங்கலின் நீர்மூயில் இடியினோடு இருந்தான் ஈட்டினான். ஒரு மேகம் இடிச்சுட்டு மேலே கிளம்பி வந்து எப்படி இருக்கிறோம், அந்த மாதிரி படைகளோட வருவான் அவன். நெடிய தானைனா அவங்கிட்ட 30,000 பேர் வீரர்கள் இருக்கிறாங்க. 30,000 பேர். ஏன்னா வேடர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பகுதி இருக்கு. அந்த பகுதி அவனவன் காவல் கத்துக்கிறாங்க. அவனுக்குள்ள எவனும் வரக்கூடாது. 5,000 5,000 அவனே சொல்றான். 5,000 20 2 10 10 20 அப்புறம் ஒரு 5 25 5 அப்புறம் ஒரு 5 30. துணியன் நாயினன் தோல் செருப்பு ஆத்த பேரடியன் அல்சரிந்தன நிறுத்தினான், நெடிய தானை நெருங்கலின் நீர்முகில் இடியினோடு இருந்தான் என்னை ஈட்டினான். அப்படியே இடி இருக்கிற மாதிரி வருவானா. அது ஒரு உருவத்தை பாருங்க எப்படி இருக்கும். கண்ணங்கரேன்னு உருவம். நாய் சுற்றி ஊர்பட்ட நாய் கூட வருது. காலில் அது என்ன தோலோ, புலித்தோலோ மான் தோலோ என்ன தோலோ காலில் சுற்றி கட்டிக்கிறான். பார்த்தா அழகாக இருக்கு. எத்தனை அதிகமா இருக்கு பாருங்க. செருப்பை நல்ல செருப்பை தொட்டுட்டே போனாவே அதிகமா இருக்கு. அதனால அந்த காலில் செருப்பை போட்டு கையில போட்டு கெட்டியா கட்டி வச்சுக்கிறான் தோலை. அப்புறம் என்ன பண்ண, கச்சோடு ஆர்த்த கரைக்கடியில் வாடினான். இடுப்புல ஒரு பெல்ட் போட்டுக்கிறான். பெல்ட் அது இனத்தினால் ஆனதுன்னா குணத்தினாலே ஆனதில்லை. புரிய அடித்தான். இந்த புரியனுடைய வாழை வெட்டினான். அப்படியே இடுப்பை சுற்றி ஒரு முடி போட்டான். டைகர் பெல்ட். அந்த மிச்சத்தை பின்னால் தொங்க வைத்தான். வள்ளலார் சொல்றாரு, எனக்கு வால் இல்லை, வால் இருந்தா நான் வனத்தில் இருக்க வேண்டிய ஆளு. அவனுக்கு வால் இருக்கு, தொங்க விட்டான். அவனே வால் தொங்க விட்டான். வள்ளலார் எந்த இடத்துல சொல்றாருன்னா, பாலிலே கலந்த சோரனில் விரைந்து பக்தியால் ஒரு பெரும் வயிற்று சாலிலே அடைக்க தடைப்படே வாழை தகுவலா மாமுதல் பழத்தில் தோதிலே எனும் கிள்ளி ஒரு சிறிதும் சூழ்ந்தவர் கீந்திட துணியேன். வானிலே வானில இருக்கில் மனத்திலே இருக்கும் வாய்ப்புடேன். கச்சோடு ஆர்த்த கரைக்கடில் வாடினன். அப்படி எனக்கு அந்த வாழை இடுப்புல போட்டு கட்டி மிச்சத்தை தொங்க விட்டான். அப்படி வால் இருந்தா நான் வனத்தில் இருக்க வேண்டிய ஆளுன்னு என்ன அர்த்தம்? நான் குரங்கா இருக்க வேண்டிய ஆளு. வால் இல்லாதனால தான் நீங்க வந்திருக்கிறேன். ஏன்னா மனக்குரங்கு. குரங்காட்டி நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க, குரங்காட்டிய. ஆனா குரங்கு மனுஷனாட்டு எங்கேயாரும் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்க மாட்டேங்க. குரங்காட்டி குரங்க தெருவில் விட நாட்டி காசு வாங்கிட்டு போவான். ஆனா குரங்கு மனுஷன் ஆடுறது யாருன்னா நம்ம எல்லாரும் தான். மனக்குரங்கு தாங்க நம்மளை ஆடுது. அது சொன்னபடிதானே கேட்கிறோம். மனமேனுமோர் பேய்க்குரங்கு மடப்பயலே நீதான் மற்றவர் போல் எதை நினைத்து வருட்டாதே. அந்த இடத்துல 10 வாழைப்பழம் வச்சிருக்கு. ஒரு குரங்க கூப்பிடுறது, ஏ குரங்க ஐயோ நாங்க பாரு என்னங்க 10 வாழைப்பழம் வச்சிருக்கு. அதுக்கு என்ன? அது உனக்குத்தான். சரி என்ன, ஒரு 1/2 மணி நேரம் பார்த்துட்டு உட்காந்துக்கணும். 1/2 மணி நேரம் அதை பார்த்துட்டு உட்காந்துக்கணும். அப்புறம் தான் நீ சாப்பிடலாம். நீங்க எனக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா நான் 1 மணி நேரம் 1 மணி நேரம் வேணாலும் உட்காரணுங்க அப்படின்றது. உன்னை பத்தி எனக்கு தெரியும், போதும் நீ ஒரு 1/2 மணி நேரம் உட்காரு போதும் அப்படின்னு. சரி உட்காந்துருது. அந்த உட்காந்து குரங்கு நினைக்குது ஒரு 2 நிமிஷம் ஆச்சு. 2 நிமிஷம் ஆனா குரங்கு என்ன நினைக்குது,
இந்த படம் நமக்குன்னு சொல்லித்தாங்க. வேற யாருக்கும் பங்கு இருந்தால் அவருக்கு நம்ம காத்துட்டு போகணும். நமக்குன்னு சொல்லுவாரு நாம இவ்வளவு தூரம் இடையில உட்காந்து போனேன் அப்படின்னு பக்கத்தில் போய் உட்காந்து சரி அரை மணி நேரம் நானும் ஒரு முடிக்கிறதுக்கு நேரம் ஆகல, ஒரு 10 நிமிஷம் ஆகும் முடிக்கிறதுக்கு. அரை மணி நேரம் ஆன உடனே சாப்பிடலாம், அதுக்கு இப்பவே முடிச்சு வச்சிடலாம் அப்படின்னு படத்தை முடிச்சு வச்சிருது. முடிச்சு வச்ச பிறகு டைக்குது, சரி இப்ப முடிச்சாச்சு, நம்மளை விட பெரிய குரங்கு எல்லாம் வந்து அது தூக்கிட்டு போயிருந்தேன். முடிச்ச படத்து மேல மண்ணெல்லாம் வந்து விழுகுமே. நமக்குன்னு சொன்ன பிறகு அந்த படத்தை உள்ள வச்சிருந்தேன்னா வெளியே வச்சிருந்தேன், நம்ம தான் வச்சிருக்கோம். பத்தே நிமிஷத்துல 5 நிமிஷத்துல படத்தை காலி பண்ணிடு. சினமிறக்க கற்றாலும் சித்தி எல்லாம் பெற்றாலும் மனமிறக்க கல்லாருக்கு வாய் ஏன்? தாய்மானவர் கேட்கிறார் பராபர கண்ணீர். சினமிறக்க கற்றாலும் சித்தி எல்லாம் பெற்றாலும் மனமிறக்க கல்லாருக்கு வாயேன் பராபரமேங்கிறார். இந்த மனக்குரங்க அடைக்கிறவர் வள்ளலார் ஒருத்தர் தாங்க. மற்றவர்களை போல என்னை நினைச்சிடாதீங்கிறார். அதுபோல அந்த குகன் புலியனுடைய வாழை கட்டி கீழே தொங்க விட்டான். அந்த இது இருக்கிற அந்த கச்சை அது ஒரு வாழ் தொங்குது. வாழ் நாமெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை புதன்கிழமை செவ்வாய்க்கிழமை நாள் சொல்றோம்ல, அது சொல்லாதீங்கிற வள்ளுவர் சொல்றாரு. நாளினே சொல்லாதீடா. இப்போ நாம எது வளருதுன்னு நினைக்கிறோமோ அது குறைந்து நமக்கு தெரியறதில்லை. இப்போ 100 வயசுக்கு நான் நினைக்கிறோம், அதே 50 வயசு வளர்ந்துருதே அவருக்கு. 50 வயசு வளர்ந்துருக்குன்னா 50 வயசு குறைஞ்சிக்கிறான். குறைஞ்சுதான் இருக்கிற வயசு. 50 கிலோமீட்டர் போறோன்னே 25 கிலோமீட்டர் போனா 25 குறைஞ்சு போச்சுன்னு அர்த்தம். எது குறையுதோ அதை வளருதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். அதுபோல நாளினே சொல்லாதீங்க, அது வாழ்ன்னு சொல்றாரு. நாளின ஒன்று போல் காட்டி உயிர் ஈரும் வாழ். ஆசாரி அறுக்கிறான் பாரு ரொம்ப. அந்த மாதிரி காலத்தை சிறக்கிறான். நம்முடைய ஆயிரம் அறுத்துட்டே இருக்கிறான். என்னைக்கு விழுகும் யாரு கண்டான்? யாருக்கு தெரியும்? கட்டி அணைத்திடும் வெட்டிடும் மக்களும் காலத்தச்சன் வெட்டி முறிக்கும் வரம்போர் சரீரத்தை வீழ்த்தி விட்டார். கட்டி அணைத்திடும் வெட்டிடும் மக்களும் காலத்தச்சன் வெட்டி முறிக்கும் சரீரத்தை வீழ்த்தி விட்டார். கொட்டி முளைக்கி அழுவாங்க. மயானம் குறி அப்பா அது எட்டி அணி வைக்கிறோம். மயானத்தை தாண்டி அந்த பக்கம் ஏதாவது வர முடியுமான்னு கேட்கிறாரு. இறைவா கட்சியாகங்கிறாரு. அதுபோல அந்த நாள் வந்து சொல்லாதீங்க. நாள்னு இந்த காலண்டருங்கிறாங்க. காலத்தை பொன்போல மதிக்கணும். காலையில போய் இந்த காலம் தொடர்பு பிடிக்கிற போது அதை தொட்டு கும்பிடணும். பகவானே அற்புதஞ்சோதி ஆண்டாலே இந்த நாள் நல்ல நாளா போகணும். நான் போய் மகாமந்திரம் சொல்லணும். சிவபிரகாஷ் சாமி உலர்ந்தார் அதை போய் கேட்கணும் அப்படின்னு சொல்லி அதை கும்பிட்டு அதை கிழிக்கணும். அதெல்லாம் இல்லை. காலையில் எந்த போய் கிழிக்க வேண்டியதுதான். தர்ன்னு ஒரு சத்தம் கேட்கும். அந்த காலம் என்னாச்சு? காலம் தர். அதுதான் பேரே காலண்டர்னு பேர் வச்சுக்கிறாங்க. காலம் தர், காலம் தர். பேர் வச்சா பாரு கொடுங்க. பேர்பட்ட பேர் வேற ஏதாவது பேர் வச்சு கூடாதா? காலம் தர் தரு தரு கிழிச்சேரி போய் அதை வந்தலார் சொல்றாரு. ஓடுகின்றனன் கதிரவன் அவன் ஓடுகின்றன ஒரு நாளாய். கதிரவன் ஓடி கேட்கிறான். அவனுக்கு பின்னால் நம்முடைய வாழ்நாள் ஒரு நாள் போயிட்டே இருக்குது. இப்போ ஆத்துல போய் குளிக்கிறீங்கன்னா நீங்க குளிப்பீங்க, ஒரு தண்ணீர் தான் குளிப்போம். நிச்சயமா நீங்க ஒரு தண்ணீர் குளிக்கவே இல்லை.
நீங்க குளிக்கிறதுக்கு இறங்கின போது இருந்த தண்ணி கடலுக்கே போயிருக்கும். நீ கற்பனை பண்ணி பாருங்க. இறங்கிற போது எந்த தண்ணி இருந்ததோ அந்த தண்ணி நீங்க ஏறப்போ தெரியாது, அது கடலுக்கு போயிருக்கும். ஆனா நீங்க நினைக்கிறீங்க ஒரு தண்ணி தான் குடிச்சு வந்த முடியும், இந்த தண்ணி வந்துட்டு போயிட்டே இருக்கு. அதுபோல ஒரு வாழ் தொகுதி இடுப்புல கச்சோடு ஆர்த்த கரைக்கயிறு வாழினன். அந்த வாழ்ல நேற்று ஏதோ ஒரு மிருகத்தை பிடிச்ச அறுத்திருக்கிறான். நேற்று அந்த ரத்தத்தை கழுவணுங்கிற கூட அவனுக்கு இல்லை. அந்த அறுத்த ரத்தம் அப்படியே தெரியும். கரைனா ரத்த கரை. கச்சோடு ஆர்த்த கரைக்கயிறு வாழினன். அந்த வாழ்ல ரத்த கரை இருக்குது, அப்படியே அந்த இடுப்புல தொங்கிட்டு இருக்குது. அவனுடைய பார்வை எப்படி தெரியுங்களா? பாம்பை கண்டா படையும் நினைக்கணும்னு சொல்றாங்க. பாம்பை கண்டா படையும் நினைக்க, குகனை கண்டா பாம்பு நினைக்கும். அப்ப பாருங்க அவர் எவ்வளவு எப்பேற்பட்ட ஆளா இருப்பாங்க. நச்சு அறாவும் நடுக்குறும் நோக்கினன். பாம்பே நினைக்குமா அவருடைய பார்வை பார்த்தா? இந்த திருவள்ளுவர் கருணைன்னு ஒரு அதிகாரம் போட்டிருக்கார் திருக்குறள். கருணை அது எந்த அதிகாரம் சொல்லுமா? திருக்குறள் படிக்கிறவங்க புத்தகமே படிக்கலையா? படிக்கலைன்னா பரவாயில்ல, இன்னொரு நாளைக்காவது போய் படிக்கல. திருக்குறள் எல்லாம் படிக்கிறதாங்க கதையெல்லாம். எப்பேற்பட்ட ஞான பொக்கிஷம் அது. வள்ளுவன் தன்னை உலகினைக்கே தந்து மாண்புகள் கொண்ட தமிழ்நாடு, நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு. உலகத்துக்கே நீ சொல்ற வல்லவன். அந்த திருக்குறளை என்ன கேட்டான்? திருக்குறள்ல கருணைக்கு ஒரு அதிகாரம் எங்க போட்டுக்கிறான்னா கருணைன்னு போடல, கண்ணோட்டமும் போடு. கண்ணுல தாங்க கருணை வரணும். கருணை ஊர் முகங்கள் ஆறு வள்ளலார் பாடுறாங்க. கண்ணில் கலந்தால் கருணை கலந்து என் கண்குளிர்ந்ததே அப்படிங்கிறாரு. அதுபோல கண்ணுல தான் கருணை இருக்கணும். கண்ணுல கருணை இருந்தா கண்ணிலே தெய்வம் தோன்றும். கண்ணப்பனுக்கு அப்படித்தான் தோன்றும். அங்க கண்ணப்பனை கல்லையா பார்த்தான். ஏன்? அவன் கண்ணுல கருணை இருந்தது. கருணையோட பார்த்தோம்னா இறந்து போனோம்னா எழுந்திரிச்சு வருங்கிறார் வள்ளலார். கருணைக்கு அவ்வளவு பிரச்சனை. அதனாலதான் கருணை கிழங்கை மட்டும் வள்ளலார் சாப்பிட சொல்றாரு. வேற கிழங்கெல்லாம் இந்த சக்கரவள்ளி கிழங்கு, மரவள்ளி கிழங்கு, அப்புறம் சேப்பங்கிழங்கு, அப்புறம் இன்னும் எத்தனையோ கிழங்கு அதெல்லாம் செய்யக்கூடாது. கருணைக்கிழங்கு மட்டும் சாப்பிடுங்க அப்படிங்கிறார். அதுபோல அந்த வாழ் தொங்குது, அதுல ஒரு கரை தெரியுது. அவன் பார்க்கிற பார்க்க பாம்பு பயந்துட்டு ஓடும். நச்சராவும் நடுக்குள் நோக்கினான். சரி, பேச்சாவது ஒரு இனிமையா பேசக்கூடாதா? பிச்சராமன்னா பேசினன். வைத்தியகாரன் உலகம். பிச்சராமன்னா பேசினன். இந்திரன் வஜ்ராயுதம் போதும் வருங்கினான். இந்திரன் கையில வஜ்ராயுதம் ஒரு ஆயுதம் இருக்கு. நிர்தாசூரன் அதோட அவன் சண்டை போட்டான். அவன்கிட்ட ஆயுதங்கள் எல்லாம் செஞ்சு எல்லாரும் ஒன்று ஜெயிக்க முடியாது தெரிஞ்சு போச்சு. தனீஷ் முனிவர் ஒரு முனிவர் தவம் செய்யறாரு. அவருடைய முதுகலம் எடுத்துட்டு வந்து ஆயுதம் செஞ்சு, அது பேர் தான் வஜ்ராயுதம். அவன் அது சண்டை போட்டான். சண்டை ஜெயிக்க முடியும். தனீஷ் முனிவர்கிட்ட போனான். சுவாமி கேள்வி வந்து விட்டான். எனக்கு என்னப்பா வேணும்னா, உங்களுடைய முதுகெலும்பு வேணும்னா எடுத்து போனாங்க. அவரே கொண்டுதாங்க ஏற்படுத்தி வந்தான். எலும்பும் உரியர் பிறகு திருவள்ளுவர் சொல்றாரு. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர்,
அன்புடையார் என்பும் உரியவர். என்புனா எலும்புன்னு அர்த்தம். ஆனா எலும்பை கேட்டா எடுத்துட்டு போட்டாரு, கொண்டுட்டு எடுத்துட்டு போட்டேன். அப்படியே கண் மூடி உட்கார்ந்தாரு. இந்த இடத்துல மண்டை புலந்து உயிர் மேல போயிடுது. உயிர் மேல போன பிறகு அந்த உடம்பை என்ன பண்ண என்ன காரணம்? திருவள்ளுவர் சொல்ற பொருளுக்கு இலக்கணமா வாழ்ந்தார். எடுத்துருப்பான் அந்த வஜ்ராயுதம். தனீசிவனுடைய எலும்பால செஞ்ச வஜ்ராயுதம் எப்படி இருக்குமோ அது போலதான் இவனுடைய இடுப்பு. இந்திரன் வஜ்ராயுதம் போதும் மருங்கினான். மருங்கினா இடுப்பு. அப்புறம் காலம் இட்ட குரங்கினன். காலம்னா இந்த தோல்தான் துணி வேட்டியில அவனுக்கு தோலை கட்டியிருப்பான். அது முழங்காது கீழே தான், அது கீழே போகாது. போனா அது கீழே போனா தோல் நடக்க முடியாது. என்ன விளக்கமா சொன்னா அரைக்காத சட்டை வச்சுக்கலாம். தோலால செஞ்சு அரைக்காத சட்டை போட்டுக்கிறான். காலம் இட்ட குரங்கினன் கங்கையில் ஆழமிட்ட நடுமையினான். கங்கை ஆற்றுல எந்த இடத்துல ஆழம் எந்த இடத்துல ஆழம் இல்லை. இந்த இடத்துல 10 அடியா, இந்த இடத்துல 15 அடியா, அந்த இடத்துல 100 அடியா, 200. கங்கை ஆறு சில இடத்துல 300 அடி ஆழம். கங்கை ஆற்றுங்க 300 அடி ஆழம் உள்ளது. மழை காலத்திலையும் தண்ணி வரும், வெயில் காலத்திலையும் தண்ணி வரும். மழை காலத்துல மழை பெஞ்சு தண்ணி வரும், வெயில் காலத்துல பனிக்கட்டி வரைக்கும் தண்ணி வரும். எப்பொழுதும் வெள்ளம் குறையா இருக்கும். சில பேர் கங்கையில் அந்த ஜலசமாதின்னு ஒரு சமாதி வைப்பாங்க. ஜலசமாதினா இந்த சிமெண்டான ஒரு ரவுண்டா ஒரு பிளாட் போடுவாங்க சிமெண்ட்ல. அந்த ஆளை தூக்கி அது மேல உட்கார வைப்பாங்க. இறந்து போனால உட்கார வச்சு அதை சுத்தி செங்கல் கட்டணம் கட்டிட்டு வருவாங்க. கட்டிட்டு வந்து சுத்தமா பூச்சிடுவாங்க. தஞ்சாவூர் பொம்மையாட்ட வச்சுங்களேன். தஞ்சாவூர் பொம்மைங்கிற அந்த மாதிரி அப்படியே கீழே சதுர பட்டையா இருக்கு. மேல பூச்சி பொழிச்சிருவாங்க. அப்படின்னா தண்ணி 2 நாளைக்கு ஊற்றி எல்லாம் செட் ஆன பிறகு படகையில் ஏற்றிட்டு போய் கங்கையார் எந்த இடத்துல ஆழணும் அந்த இடத்துல கொண்டு அதை இறக்கி விட்டுருவாங்க. இறக்கி விட்டால் அப்படியே கிடக்க வேண்டியதுதான். அதுக்கு ஜலசமாதின்னு பேர். எந்த இடம் ஜலசமாதி வைக்கிற இடம், எந்த இடம் ஜலசமாதி வைக்காத இடம், எந்த இடத்துல குளிக்கிற இடம், எந்த இடத்துல குளிக்காத இடம், எல்லா விதம் அது பூரா தெரிஞ்சவனுங்க. கங்கையை பற்றி பூரா அவனுக்கு தெரியும். கங்கையின் ஆழமிட்ட நெடுமையினான் அரை சூழமிட்ட செந்தோதல். இடுப்பு ஒரு சிவப்பு நிறமான தோல் கட்டிக்கிற சிவப்பு நிறம். அப்பதான் ஒரு புலி பிடிச்சி உரிச்சு அந்த உடம்பெல்லாம் இருந்துட்டு தோலை சுற்றி வந்துக்கிறான். தோல் செக்கச்சவே ரத்தம் முழுது சிவப்பார்கள் தோல். அறை தாழமிட்டு சூழவிட்ட செந்தோரன் தொடுமுதில் சூழவிட்ட தொடுமுதை வாடினான். நிலத்தை தொட்டுட்டு வாடு எப்படி கம்பன் எப்படி இருக்கிறான்னு பாத்தீங்கன்னா சித்திரத்தை இந்த மாதிரி ஒரு வேலை உருவத்தை எழுத முடியுமா? பெண்ணை வன் சிறம்பின் பிறங்கி தெரி வண்ண வன்மயில் வாழ்ந்து உயர் முன் கையினன். பெண்ணைனா தென்னை பனைமரம் அர்த்தம். பனைமரத்தினுடைய சிராம்பு எப்படி வர மேல் நோக்கி இருக்கு. இப்படி இப்படி கையினா இப்படி மேல பார்த்துருக்கு. ஏறது அவ்வளவு கஷ்டம். மேல் பார்த்து எப்படி ஏறுறது? பெண்ணை வன் சிறப்புனா கெட்டியான உறுதியான சிராம்பு. அந்த மாதிரி கையில மயிர் இருக்கணும். பெண்ணை வன் சிறப்பின் பிறங்கி சரி பிறங்கினா நெருங்கி வண்ண வன்மையில் வார்ந்து உயர் முன் கையினன் கண்ணகல் தடமார்பூயனும் கல்லினன். இந்த இடத்துலதான் கம்பர் ஒரு அருமையானது சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா கண்ணகல் தடமார்பூயனும் கல்லினன் அப்படிங்கிறார். என்ன சொல்றாரு? இந்த உவமைன்னு ஒன்று இருக்கு, உவமேயம்னு ஒன்று இருக்கு. இப்போ முத்து போன்ற பல்லுன்னு சொல்றோம். அப்ப பல்லு உவமேயம், முத்து உவமை. புரியுதுங்களா அவருக்கு? சந்திரனை போல முகம். அப்ப சந்திரன் உவமை,
முகம் உபமேயம். முத்து போன்ற பல்லுன்னா முத்துவிக்கு இடத்துல நம்ம பல்ல பிடிக்கி போட்டேன் அதுக்கு சேர்த்து வாங்கி போவானா? சந்திரனை போற முகம் தான். சந்திரன் இல்லாத போது நம்ம முகத்தை தொடி வீசுவான். ஐயா எங்க பொண்ணு பார்த்தீங்களா? பொண்ணு எப்படி அப்படின்னு கேட்கிறேன். மாப்பிள்ள ஐயோ ஒன்றும் சொல்லவே முடியாதா, கிளி போறக்கிறாடா, பச்சை கிளியாட்டா. பச்சை கிளியாட்டத்தை அவன் கட்டுவானா? அப்படி ஒரு உபமானம் சொல்றது, இல்லாத பொருளும் உபமானம் சொல்லி அவருடைய சிறப்பை சொல்றது. அதனாலதான் சொல்லொக்கும் பொருள் ஒப்பாது. சொல்லு வேணா சொல்லிக்கிறாரு, பொருளும் தோறாரு. அது போல இந்த கப்பர் என்ன பண்ணாரு, குகனுடைய நெஞ்சு சொல்லணும்னு நினைச்சாரு. நெஞ்ச உபமானம் சொல்லோடதுக்கு அதுக்கு உபமேயம் நெஞ்சு கல்லுத்தான உபமானம். அப்படி சொல்ல கல்லு உபமேயம், நெஞ்சு உபமானம். கல்லு எவ்வளவு கெட்டியா இருக்குது, இவன் நெஞ்சில வந்து தண்ணி பார்த்தா கண்டுக்கிறாமா? குகனுடைய கல் நெஞ்சில கொண்டாலும் கல்லை தட்டணும்னா அந்த கல் உடையக்கூடாது. அப்ப அவருடைய கல் எப்ப ஏற்பட்ட நெஞ்சா இருக்கு பாருங்க. கண்ணகல்னா அகன்றன்னு அர்த்தம். கண்ணகல் தடமார்பூயனன் கல்லினன் எண்ணெயுண்ட இருள்முறை மேனியன் வண்ண வன்மையில் வாழ்ந்துயர் முன் கையினன். அந்த கையை பழங்கையாய் போச்சு. கல் தொடுத்தன்ன கடலினான். ரெண்டு கல்லு தொடுக்கினா தொங்க விட்ட மாதிரி காது, மணமரத்தை கட்டி தொங்க விட்ட மாதிரி கை. முகத்தை பார்த்த முகத்தை சொல்லிட்டு சீற்றமின்றியும் தீயன நோக்குவான். அப்புறம் பலகர பாசின்னு ஒரு பாசி இருக்கு. அந்த பாசி இஞ்சொரு மணி இஞ்சொரு மணி இஞ்சொரு மணி நிறைய கழுத்துல பல் தொடுத்தன்னா பல் சோறு கவனிக்கிறான். நிறைய மாலை கழுத்துல போட்டுக்கிறான், போட்டிருக்கிறான். அப்புறம் கொம்பு துத்தரி துந்துவின்னு சொல்லலாம். கொம்பு துந்துவி கோடுனா சங்கு. சங்கில இப்படி வளைஞ்சு வளைஞ்சு கோடு வளைஞ்சு வளைஞ்சு போகும், அதாவது கோடுன்னு ஒரு பேர். அதுவாக கொம்புன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. கொம்புன்னு அர்த்தமே இந்த கொம்புல ஒரு ஓட்டை போட்டு ஊதுவாங்க. அது பார்த்துக்கிறீங்களே தெரியல. கொம்பு துத்தரி கோடு அதில் பேரிகை பம்பை பம்பு படையினன். பம்பை தெரியுமா? பம்பை கேள்விப்பட்டீங்களா? இந்த கோயிலுக்கு போயிருக்கீங்க, குறைங்க நீங்க கோயிலுக்கு. அந்த கோயில்ல போனீங்கன்னா இந்த தமிழ் நினைக்கிறாங்க, தமிழ் அது அடிச்சா தொம் 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 அப்படி. அப்புறம் உடுக்கடிக்கிற பார்த்தீங்கன்னா உடுக்க அடிச்சா பம் 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 பம். அப்புறம் இப்படி தேய்க்கிறான் பாருங்க, உரிமை உரிமை. அது தீம் 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 தீமுக்கு ரெண்டு காலுக்கு நடுவு போட்டு தட்டுறான் பாரு, ரெண்டு கையாலே. அது தோம் 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 தோமுது. ஒன்று தும்முங்குது, ஒன்று பம்முங்குது, ஒன்று தீமுங்குது, ஒன்று தோமுங்குது. என்ன சொல்லுதுன்னா, கோயிலுக்கு தினம் போனீங்கன்னா துன்பம் தீர் தோம் துன்பம் தீர் தோம். துன்பம் தீர்த்தோம் அந்த வார்த்தையுமே சொல்லுது. கோயிலுக்கு வாடா, ஒரு துன்பம் துறையே, நீ தினம் கோயிலுக்கு வாப்பா அப்படின்னா தானே, அப்ப கோயிலுக்கு போனா தானே துன்பம் தீரும். அதுதான் அந்த வார்த்தை கூட சொல்லுது. துன்பம் தீர்ந்தோம் துன்பம் தீர்ந்தோம் துன்பம் தீர்ந்தோம் தினம் சொல்லிட்டே இருக்கிறது, நம்ம போறதே இல்லை. அது போலவே கொம்பு துத்தடி கோடு அதில் பேரிகை பம்பை பம்பு படையினன். பம்புன கூட்டம், பம்பை பம்பு படையினன் பல்லவத்து அம்பன் அம்பிச்சிநாதன் அழிகவும் தும்பி ஈட்டம் குறைகளை சுற்றத்தான். யானை கூட்டங்களுக்கு மாற ஏராளமான வேடர்கள் நம்ம கூட இருக்கிறாங்க, ஏராளமான வேடர் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட வேடர் ஆயகாலையில் ஆயிரம் அம்பிக்கு நாயகன். 1000 ஓடத்துக்கு சொந்தக்காரன், 1000 ஓடம். ஒரு வேடன் உருவத்தை எப்படி கம்பர் கொண்டு வந்து வைக்கிறான்னு பாருங்க. ஆயகாலையில் 1000 அம்பிக்கு நாயகன்
அம்பினா ஓடும். போர்க்குகன் என்னும் நாமத்தான் காயும் மில்லினல். காய்கள்லாம் கொல்றது, கொல்றதுன்னு பேரு. அப்பூதைகள் புராணத்தில் நேற்று சொன்னதில்ல, களவு, பொய், காமம், கோபம் முதலிய குற்றம் காய்ந்தார். திருவிளையாட புராணத்தில் மந்திரி சொல்றான், அரசன் கூட இந்த சிவபெருமான் குதிரை ஓட்டிட்டு போனார்ல, குதிரை ஓட்டி போய் குதிரை எப்படி பார்க்க அப்படின்னு கேட்கிற போது சிவபெருமான் சொல்றார், காயும் வேல் மன்னா ஓரிக்கடும்பரி. இந்த இடத்துல ஒருத்தர் கேட்டாரு, சிவபெருமான் போயிட்டு போய் பேசலாமா? நிறைய தேர பறியா ஆக்கி ஓட்டிட்டு போனாரு, இவர் போய் சொல்லாமா அப்படின்னு ஒருத்தர் கேட்டாரு. அவர் உண்மைதான் சொல்றாரு, இவனை புரிஞ்சுக்கிறது. காயும் வேல் மன்னா ஓரிக்கடும்பரி அமையம் வந்துற்றால் ஞாயிலும் தாண்டி செல்லும். போர் வந்ததுன்னா மதுரெல்லாம் எட்டி குடிச்சுட்டு போகும். ஞாயிலும் தாண்டி செல்லும். தீய வெம்பசி வந்துற்றால் தின்னாத எனினும் தின்னும். தீய பசி வந்துதான் குதிரை திங்காதுல்ல, இந்த குதிரை திங்கிவிடா, குதிரை எல்லாம் புடிச்சு கடைசி திங்கிமிது. அதுக்கு தான் அவன் கட்டுற போது என்ன பண்ணா, ஒண்ணு புது குதிரை, ஒண்ணு பழைய குதிரை, ஒண்ணு புது குதிரை, ஒண்ணு பழைய குதிரை. எதுக்கு ஒவ்வொன்றுக்கு தீனி தனித்தனியாக்குது, பக்கிறத புடிச்சு தீக்குது. தின்னாத எனினும் தின்னும். தீயமும் பசி வந்துத்தான் தின்னாத எனினும் தின்னும். கண்ட வெளியெல்லாம் வழியா செல்லும். சால வாயிலும் சரதார போற வரையிலும் இந்த குதிரை புது போயிருக்கிறார். இதுலயே அவன் தெரிஞ்சுக்கணும், இது குதிரை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அந்த குதிரை மேல இருந்த ஆசைனால அவனுக்கு இந்த குதிரை என்ன நினைச்சிட்டான். அவன் அப்ப சொல்றான், காயும் வேல் மண்ணான்னு. காயும்னா கொள்றதுன்னு அர்த்தம். சூரியன் எப்படி காய்ச்சி கொள்ளுது? என்பதனை வெயில் போல காயும். திருவள்ளுவர் சொல்றாருல, குருளை எப்படி காய்ச்சி கொள்ளுதோ அந்த மாதிரி. அதுபோல காயும் வில்லினன் கல்திரல் தோழினான். இந்த தோல் பார்த்தீங்கன்னா கருங்கல்ல மாதிரி. கருங்கல்ல அன்னையர் நான் சொல்றேன், கனகல்ல நெஞ்ச கனகல்ல நெகிழ்ந்துருக தஞ்சத்தருள் சண்முகனை கியல் தேர் செஞ்சொற்புனை மாலை திறந்திடவே பச்சைக்கரனானை பலம் வடிவாம். முதல் அந்த அனுபவத்தில் முதல் பாட்டிலே நெஞ்சன் கனகல்லேன்றாரு. இன்னொரு சொல்ல திணையான மனோசனைங்கிறார். திணையான மனோசனை மீது ஒரு அணையார் அரவிந்தம் அறுப்பு அப்படிங்கிறது. அதைய மாணிக்கவாசகர் சொல்றாரு, உள்ளம் தாழ் நின்று உச்சி அளவும் நெஞ்சாய் உருகாதான். என்னுடைய உள்ளாந்தரையிலிருந்து பாதத்து வரைக்கும் என் உடம்பு பூராமே நெஞ்சாகணும். காணாறக்கூடாது, கையாறக்கூடாது, உடம்பாறக்கூடாது, பூரா நெஞ்சாய் உருகணும். உள்ளம் தாழ் நின்று உச்சி அளவும் நெஞ்சாய் உருகாதால் எனக்கு உருகவே இல்லை. அதனால என் நெஞ்சன் கல்லாம், என் நெஞ்சு கல்லு. சரி, கண்ணால கொஞ்சம் கருணை உள்ளவர்களாக கண்ணு மரத்தால் அழகண்ணு. கண் இணையும் மரமாம். தீவிரையினருக்கு மன்னதான் சொல்றாரு, இந்த வஞ்ச நெஞ்சன் கல்மலையோ இரும்போ செம்பரமோ பாறை கருங்கல்லோ பராய் பொருட்டு கட்டையோ. எத்தனை சொல்றது கர்மம்? இந்த வஞ்ச நெஞ்சம் கல் மலையோ இரும்போ செம்மரமோ பாறை கருங்கல்லோ பராய் பொருட்டு கட்டையோ. இத்தனை உதாரணமா சொல்ற கர்மம் பிடிச்ச நெஞ்சுக்கு ஒரு சொட்டு கண்ணீர் வந்தா தராங்க. கண்ணில கடவுள்கிட்ட போய் அழுதா. எந்த பயிர் வளர வேண்டுவது நீர், உயிர் வளர வேண்டுவது சோறு. பயிர் வளர வேண்டாம், எந்த விவசாயமா தண்ணி பாய்க்கிறது விளையுமா? எல்லாம் விதை போடுற ஆளுங்க இருக்கிறாங்க, தண்ணி பாய்க்கிற ஆளுக்கு ஒரு ஆள் கிடையாது. எனத்தை படிச்சா தண்ணி பாய்ச்சா தாங்க விளையுது. நீ வேணா படிச்சுட்டுக்கலாம், பாடிட்டுக்கலாம், எழுதிட்டுக்கலாம், பேசிட்டுக்கலாம். தானா கண்ணில் தண்ணி விழுகணும். தண்ணீர்ல முகம் தெரியும், கண்ணீர்ல கடவுள் தெரிவார். கண்ணப்பன் அத்தனை கண்ணீர் விடுச்சதா சொல்றாரு.
மாடோரை கட்டிக்கொண்டு கதறினார் கண்ணீர் வார. கண்ணீராலேயே அந்த சாமி கழுவுறான் கண்ணப்பன். வேகமா ஓடி போய் மகமா திருக்காலத்தில் மலையேடு விழுந்தாயுள்ள ஏகநாயகரை கண்டார். எழுந்த பேர் உபகரிப்பின் வேகமானது முன்செல்ல மோகமாய் ஓடி சென்று தலைவினார் மோந்து நின்றார். அப்படியே போய் கட்டி பிடிச்சது சாமி மோந்து பார்க்கிறாங்க. என்ன மனம் இருக்கு? 1000 பம்பிக்கு நாயகன் போர்க்குகன் என்னும் நாமத்தான் காயும் வில்லினன் கல் திரு தோழினான். இப்பேற்பட்டாலே வாரான். சுத்தம் அப்புறம் நிற்க 30,000 பேரை கூட்டு வச்சுக்கணும். 1-2 இல்லை. ஏய் நீங்க எல்லாம் இங்கே நிற்கணும். இந்த அப்புறம் வந்துடக்கூடாது. நான் போய் என்ன விவரம்னு தெரிஞ்சுட்டு வரேன். எதுக்காக வந்திருக்கான்னு தெரிஞ்சுட்டு வரேன். ஒருவேளை நம்ம கூட சண்டை போட வந்தாங்க அப்புறம் நீங்க வாங்க அப்படி சொல்லிட்டு சுத்தம் அப்புறம் நிற்க. சுத்தத்தை நிற்க சரி. இவன் கையில வில்லு வச்சிருந்தாங்கன்னா அதையும் அங்கேயே போட்டான். சுடுகனை வில் துறந்து அற்றம் நீத்த மனத்தினன். அற்றம்னா மனசுல எந்த விதமான மாசு இல்லாதவன், பொறாமை இல்லாதவன், தூய்மையே வடிவானவன். அற்றம் நீத்த மனத்தினன் அன்பினன் நல்தவப்பள்ளி வாயிலை நன்னினான். அப்படியே ராமபுரத்திற்கு அந்த பரணசாலை வாசலுக்கு வந்தான். அவன் வந்து அவன் கத்துறதுக்கு முன்ன இவன் போயிட்டான். லட்சுமணன் பூவாமன்னம் இளையோன் குறுகி அவன் கூப்பிடுறதுக்கு முன்னே கம்பர் சொல்ல கூவுறான். கூவுதல்னா கத்துறது. பூவாமன்னம் இளையோன் குறுகி நீ யாவான் யார்? வார்த்தை கேட்ட ஒரு வார்த்தை தாங்க கேட்டான் லட்சுமணன். நீ யாரப்பா? அவன் ராமனையும் பார்த்ததில்லை, லட்சுமணனையும் பார்த்ததில்லை. அதனால இப்ப ராமனாக்குன்னு இஷ்டம். தேவா பெருமானே, என் கடல் சேவிக்க வந்தேன். உன்னுடைய திருவடியை விழுந்து வழங்குறதுக்காக வந்தேன்னு சொன்னான். அப்படியா? சரி, விழுந்து கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிக்கலாம் தான். அதான் அண்ணனை கூப்பிட வந்தவன் அண்ணனுக்கு எனக்கு அடையாளம் தெரியாம பேசுறானுங்க. தேவான் என்கள் சேவிக்க வந்தவன் நாவாய் வைத்தவன் நாயடியேன்னு சொன்னான். விழுந்து கூப்பிட்டு போனான்னு சொல்லாம அண்ணனுக்கு அடையாளம் தெரியாதான்னு சொன்னப்போ பிரதமர் போறாரு பாராளுமன்றத்துக்கு. 400 பேர் எம்பிகள் எல்லாம் வெளியே நிற்கிறாங்க. பிரதமர் வரவேற்க. பிரதமர் உள்ள சீட்ல உட்காந்துக்கிறாரு. பின்னால சீட்ல டிரைவர் முன்னாள் கண்டு ஓட்டிட்டு. பிரதமரை அது உள்ள இப்படி புரிஞ்சு பார்த்தாங்க. பிரதமருடைய முகம் தெரிஞ்சது. அத்தனை பேரும் கும்பிடுறாங்க. இந்த டிரைவர் நினைச்சுக்கிறாரு நம்மைத்தான் கும்பிடுறாங்க. விட்டாங்க உள்ள இருக்கிறார்களே விட்டாங்க. அதுபோல கூவாமுன்னம் இளையோன் குறுகி நீ யாவான் யார் என அன்பில் இறங்கினான். தேவானின் கடல் சேமிக்க வந்தவன் நாவாய் வேண்டவன் நாயிடையே என்றான். இந்த வார்த்தை சொன்னோடனே லட்சுமணன் என்ன சொல்லியிருக்கோம்? இப்போ இன்னைக்கு அஷ்டமி நவமி, இன்னைக்கு என்னென்ன பார்க்க முடியாது, நேரம் தெரியல, போயிட்டு இன்னொரு நாளைக்கு வேணும் சொல்லியிருந்தேன். என்ன பண்ணது? சரி, இங்க கொஞ்ச நேரம் படுத்து தூக்குங்க, அப்புறம் வந்து நான் கூட்டு போற சொல்லினா அதுன்னு சொல்றேன். சரி, கொஞ்ச நேரம் உட்காந்துரு, நான் வந்து கூப்பிடுறேன் அதுன்னு சொல்றேன். ஒரு நிமிஷம் இங்க நில்லுங்க. ஒரு நிமிஷம் நில்ல, நான் வந்துடுறேன். ஒரே நிமிஷம் நில்லு. நெற்றி ஈண்டு என்று புக்கு நெடியவன் தொழுது. நெடியவன் தான் ராமன். நெடியவன் தொழுது கொற்றவா. ராமனை கூப்பிட கொற்றவான்னு அரசனேன்னு அர்த்தம். கொற்றவா நினைக்கான குறியினான். நிமிர்ந்த கூட்ட சுற்றமும் தானும் உள்ளம் தூயவன் தாயினும் நல்லான் எட்டு நீர் கங்கை நாவாய்ச்சீரை புகழ் ஒருவன் என்றான். இந்த பாட்டு என்ன சொல்றான்?
குறிப்பறிதல் திருக்குறள் 2 அதிகாரம் இருக்கு. பொருட்பாலில் குறிப்பறிதல்னு அதிகாரம், காமத்துப்பாலில் குறிப்பு அறிவுறுத்தல்னு அதிகாரம். இந்த லட்சுமணன் எவ்வளவு நேரம் பார்த்தாங்க? ஒரு நிமிஷம் கூட இருக்காது. அவங்க கூட பேசுறது அதிகமா பேசல. நீ யாருன்னு கேட்டா நான் வாய் கேட்கணும்னு சொன்ன, அவ்வளவுதான். இதுக்குள்ளேயே அவருடைய வாடி அவருடைய வரலாறு பூரா அளந்துட்டாங்க லட்சுமணன். ஆனா நாம் இப்ப கங்கையாத்தம் கரையில் இருக்கிறோம். நாளைக்கு நாம நீட்டிட்டுலாம் போக முடியாது. இந்த ஆட்டை கடக்கணும். ஆட்டை கடக்கணும்னா ஓட முடியணும். யாருக்கு போய் நம்ம கூட்டிட்டு வரணும் கேட்கிறான்னு பார்த்து கூட்டிட்டு வரணும். அவன் இப்ப நம்மளை தேடி வந்திருக்கிறான். ஒண்ணு. அடுத்து நெற்றி ஈண்டு என்ற புக்கு நெடியவன் தொழுது குற்றவா என்னை காணக்குறியினான். இதுக்கு இடையில ஒரு சொத்து போட்டிருக்காரு கம்பர். என்ன போடுறாரு? நெடியவன் தொழுது குற்றவா தம்பி என்னை காணக்குறியினான். தம்பின்னு ஒரு சொல்லு வருது. ராமன் புகழ தம்பியா ஏற்றுக்கொள்வதற்கு பின்னையே லட்சுமணன் சொல்கிறாங்க ஒரு தம்பின்னு. இவனும் ஒரு தம்பிதான். அந்த பாட்டை இவனை தம்பியான எடுத்துக்கிறான், அவனை தம்பியான எடுத்துக்கிறான். தம்பீரினை காணக்குறியினான் இவருந்த கூட்ட சுற்றம் 30,000 பேர் குற்றவந்தான் உள்ளம் தூயவன். அது எப்படிங்க? உடம்ப பார்த்து தானே நீ சொல்ல முடியுமா? எந்த நாத்தனார் முகம்? மீன் நாத்தனார் குறித்தோரை கட்டிருக்கிறான், காலில் செருப்ப தோரை சுத்திட்டு இருக்கிறான். அந்த வாழ்ல ரத்த கலையோட உடம்பு நாற்றம் மேலே நகையில் முளைச்சினான். அப்படி நாற்றம் நீர்த்தமைச்ச உடம்பு. அதனாலதான் உள்ளம் தூயவன் சொன்னார். உடம்பு தூயவன் இல்லைன்னு அர்த்தம். அண்ணா அவன் உடம்ப பார்த்து நீ இடம் போடுறாத. நாளைக்கு அவன் உதவி நமக்கு வேணும். அப்பதான் அவன் ஆத்த கிடைக்கலாம். அதனால உள்ளம் தூயவன் தாயினும் நல்லான். இந்த வார்த்தை சொல்லலாமா? 3 தாயும் கூட வந்திருக்கிறாங்க. அவள் வச்சுக்கிட்ட வார்த்தை சொன்னா நியாயம் அது. இது ஏன் சொன்னான்னா, ராமன் காட்டுக்கு புறப்பட்டு வந்தாச்சு. நாளைக்கு கங்கையாத்த கிடந்து அந்த புறம் போனாத வனவாசம் ஆரம்பம். இன்னைக்கு இந்த புறம் சாப்பிடலாம். 3 தாய் இருந்தாங்கல்ல, ஒரு தாயாருக்கு ஒரு கட்சல் கொண்டு ஒருத்திக்குமே அந்த இடம் வரலையே. 3 பேருமே சும்மாதான் கிடந்தாங்க. அதனாலதாங்க அந்த தாய்க்கு இல்லாத தாயன்பு இவங்கிட்டு இருக்கிறீங்க. அன்பிலேயே உயர்ந்தது தாய் என்புதான். அது இணையான அன்பு ஒரு உலகத்தில் கிடையாது. அந்த தாய் என்பை விட உயர்ந்த அன்பு இவங்கிட்ட இருக்குது. அம்மா குழந்தைய தொட்டையில் படிக்க வச்சுட்டான். இது இந்த மரத்தில் செய்வாங்க. எனக்கு என்ன பேரு? குழந்தை படிக்க வைக்க தொட்டியில். அதுக்கு பேரு துணியில கேட்டா ஏழை, மரத்தில் செஞ்சா தொட்டி. அந்த தொட்டியில படுக்க வச்சு துணி போட்ட அப்படியே நெஞ்ச மூடி வச்சு கொஞ்சம் வெளியே வச்சுட்டு தண்ணிக்கு போயிட்டான். அவன் தண்ணிக்கு போனபோது கதவை கொஞ்சம் லேசா தட்டி வச்சு போனான், சுத்தமா போடாம. அவ போன வரைக்கும் இன்னொரு அம்மா வந்தான். இந்த அம்மாவில் இருக்கிறான்னு பாக்குறதுக்கு லேசா கதவை திறந்தான். கதவை திறந்தா அந்த குழந்தை மேல இத்த பெரிய பாம்பு ஏற்பட்டு போச்சுறான். ஐயோ, பல வருஷம் நாம் வந்து வித்தானே, இந்த பெரிய பாம்பு படுத்துக்கிற வேலி தலையிட்ட மூஞ்சி பார்த்துக்கிட்டு பெருமாள் எப்படி தூங்குறாரு? பாம்பு 5 தலை இப்படி நீட்டி இருக்குது. தூக்கம் வருமா பெருமாளுக்கு? அதனாலதான் அறிவு நீட்டு போட்டாங்க. இவன் பார்த்த உடனே ஊருக்குள்ள போய் கத்தினா பாருங்க. வாங்க வாங்க, குழந்தை மேல பாம்பு படுத்திருக்கு வாங்க. அப்படி அத்தனை பேர் ஆளுக்கு ஒரு தடியை அல்வாளும் கத்தி தூக்கிட்டு வராங்க. விடே நடந்து போச்சு. வந்தெல்லாம் யோசனை பண்றாங்க, இந்த குழந்தைக்கு அடிபடாம பாம்பு எப்படி அடிக்கிறது? மேல ஏறி படுத்துறது.
குழந்தைக்கு லேசாக அடிபட்டுட்டா போச்சு, குழந்தை வீணான்னு போயிடும். ஒரு துளி படக்கூடாது. பாம்போ பெரிய பாம்பு பிடிக்க முடியாது, என்ன பண்றது? அத்தனை பேர் யோசனை பண்றாங்க. அவங்க அம்மா தண்ணி எடுத்துட்டு ஒரு ஜோதில் வந்துட்டு இருந்தான். குறிச்சு போய் சொன்னான், அம்மா ஏன் ஏன் என்ன 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 அப்படின்னா, அம்மா உன் குழந்தை மேல பாம்பு ஏறி படுத்துருக்குதுன்னா. அவ்வளவுதான். தலையில இந்த குடம் எங்க போய் வந்ததுன்னு தெரியல. வேகமா ஓடி வந்து பாம்பை பிடிச்சி வீசினா பாரு. இதாங்க தாய் என்பது. அத்தனை பேர் ரெண்டு வேலைக்கு பார்த்தாரு. பாம்பு எப்படி தெரியுது, எப்படி புத்தப்பா கொடுப்பாங்க? போய் புடிச்சா கழுத்தை பிடிச்சாவான், தூக்கி வீசினாங்க, சுத்தி சுத்தி வீசி இருக்கா. அதுதான் தாய் அன்பு இருக்கிறது. தாய் அன்பு கிடையாது, ஒரு அன்பே கிடையாது. உலகத்தில் திருவாசகத்தில் போற்றித்திராகவல்ல, போற்றின்னு ஆரம்பிக்கலாம். சாயா அன்பினை நாள்தோறும் தலைப்பவர் தாயே அப்படிங்கிறார் மாணிக்கவாசகர். சாயா அன்பினை நாள்தோறும் தலைப்பவர் தாயே ஆகி வளர்ந்தனை. தாயே தாங்கிறார். தாயினும் நல்லான். புரியுங்களா? எப்படி அவன் தாயை விட செத்தவனான். ஏன் செத்தவனானா, வர்ற போதே தேனை மீன் கொண்டு வந்துட்டான். இவன் போய் உங்களுக்கு தேனாகுமா மீனாகுமா கேட்கல. அவர்கள் வேணும் வேண்டாம் போதும், நம்ம கிட்ட இருக்கிறத கொண்டு போகணும். அவன் விரும்பினா எடுத்துக்கிட்டு பிரிவினை நம்ம கிட்ட என்ன காணிக்கோ அதை கொண்டு கொடுத்துருவான். தேனை மீனை பக்குவப்படுத்தி கொண்டு வந்துட்டான். இந்த இடத்துல வால்மீகி ராமாயணம் என்ன சொல்றதுன்னா, பார்க்க பார்த்த குகன் அப்பம் பாயாசம் வடை சாம்பார் ரசம் மோர் கூட்டு பொரியலோட வந்தாங்க. வால்மீகி எங்க காட்டில் இருக்கிற வேலைக்கு அப்பம் பாயாசம் வடையில எப்படி கிடைச்சு. அதுபோக அந்த வால்மீகி ராமன் அசைவம், கம்பன்ல வர ராமன் சைவம். அசைவராமனுக்கு அங்க சைவாகாரம் வருது, சைவராமனுக்கு அசைவாகாரம் வருது. வரபோதே கையில் கொண்டு விட்டான். நெற்றி ஈண்டு என்று புக்கு நெடியவன் தொழுது குற்றவான் என காணக்குறியினான். நிமிர்ந்த கூட்ட சுற்றமும் தானும் உள்ளம் தூயவன் தாயினும் நல்லான். எற்றி நீர் கங்கை நாவாய்க்கீரை நுகன் ஒருவன் என்றான். இது கேட்ட அவன் சும்மா இருப்பானா? அவனை போய் இடிச்சு அவனை போய் பிடிச்சி எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. சொல்லல, அவனை போய் கூட்டிட்டு வாங்க அதுன்னு சொல்ல. அண்ணனும் விரும்பி அழைத்தீனி அவனை அழைச்சிட்டு வாப்பான்னு சொன்னார். பெற்றவாக மரியாதையோட போய் பூர்ணகம்ப மரியாதையோடு அழைச்சிட்டு வா. அழைத்தீனி அவனை என்ன பண்ணவன் அண்ணன். பண்ணவன் என்ன சொல்றாரு? வான்னு சொன்னா ஒருமை, வான்னு சொன்னா ஒருமை, வருக என்ன பன்மை. பண்ணவன் வருக என பரிவீனன் விரைவில் புக்கான். வேகமா ஓடினான். கண்ணனை கண்ணில் நோக்கி கனிந்தனன். அப்படியே கண்ணிலிருந்து கண்ணீர் தானா ஒழுகுது. ராமா, இந்த நாட்டுக்கே முடிச்சு விட வேண்டிய நீ ஏன் இப்படி மறைமுறுத்தி வந்திருக்க? கண்ணனை கண்ணில் நோக்கி கனிந்தனன். இருண்ட குஞ்சின தர மயிறு இருண்ட குஞ்சி மண்ணுற பணிந்து மேனி விளைத்து வாய்ப்புதற்கு நின்றான். எல்லாரும் சோமா இருக்கும். நாளைக்கு சொல்றோம்.